மத்திய அரசோட சப்போர்ட் இல்லைன்னா இது நீங்க அதை வளர்ச்சி விகிதத்தையும் நீங்க பார்க்கணும். அது வேற. நீங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கன்னா, நீங்க போய் பாருங்க. இங்க திருச்சியில எப்படி இருக்குன்னு பாருங்க. திருச்சியில போய் பாருங்க. எப்படி பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளாம்பாக்கம் மாதிரி 4 மடங்கு இருக்கு. ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். வளர்ச்சி பணிகள்னு ஒண்ணு இருக்குல்ல. வாங்கி 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல. ம வளர்ச்சி தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு அந்த நிதி பயன்பட்டுருக்குல்ல. அதே சமயம் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லாத போது கடன் ஆக தான் செய்யும். மத்திய அரசு கிட்ட இப்போ நீ நமக்கு பார்த்தீங்கன்னா நிதி ஆதாரம் வராத போது கடன் வாங்கி தான் செய்வாங்க. அதனால ஏன் டாஸ்மாக மூடாம இருக்கிறாங்க? ஏன் இவரு கூட டாஸ்மாக மூடணும்னு சொல்லலையா? ஏன்? மூடிட்டா அந்த வருமானம் போயிரும். சோ அதனால இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கே தெரியும் தான். வரும்போது அப்படி சொல்றது என்னன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. கஜானா வழிச்சிட்டாங்க, நக்கிட்டாங்க, எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? இது மக்களுக்கு